கொள்ளுப்பாட்டி சமையல் அவல் உப்புமா, புளியிட்ட அவல் உப்புமா பார்க்கலாமா? இதுக்கு சிவப்பு அவல் நான் எடுத்திருக்கேன். சிவப்பு சில வெள்ளை அவல் இருந்தாலும் ஓகே. அதை ஒரு கப்பு எடுத்துகிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அந்த உடச்சிக்கணும். அந்த சிவப்பு அவலை அதில் உடச்சதில் அதாவது மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அதில் போட்டுடணும். புளியை ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு உப்பையும் போட்டு ஒரு 1/2 hour அதை அப்படியே கிளறி விட்டுறணும். அப்படியே அது கொஞ்சம் 1/2 hour நல்லா ஊறணும். அதை அவல் அரைச்ச அவலில் நெல்லிக்காய் அளவு புளி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கைவிட்டு கூட பெசரலாம், இல்லைன்னா இந்த அப்படியே பெசரிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் அதை ஊற நேரத்துக்குள்ளார கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, ஒரு 3 வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து வச்சுக்கணும். நல்லா செவத்த உளுந்து வறுத்தா அழகாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ஊறி இருக்கிற புளியிட்டு ஊறின அந்த அவலை இந்த தாளிப்பில் சேர்த்து போடணும். இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. புளியிட்டு ஊறின மஞ்சள் போட்டு ஊறின அவல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடணும். அதுக்கு டாங்கர் பச்சடி தான் காம்பினேஷன். டாங்கர் பச்சடிக்கு உளுந்து 2 வரமிளகா நல்லா அரைச்சி பொடிச்சு எடுத்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தயிர் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த அவல் உப்புமாக்கு இந்த டாங்கர் பச்சடி தான் கொள்ளுப்பாட்டி சமையல். டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம மறந்து போன சமையல். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.